எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாருங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நடந்துச்சு. இது புதன்கிழமை மார்னிங் போல் எடுத்தது. பாப்பாவுக்கு சிம்பிளாக வந்து முட்டை சாதம் கிளறி கொடுத்துருந்தேன். அப்பா வரையில் கொஞ்சம் கிரேப்ஸ் வேணும், அதையும் க்ளீன் பண்ணி பாப்பா கொடுத்து விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் சென்று மட்டன் வாங்கி குழம்பு வச்சு கொஞ்சம் விதவிதமாக பண்ணி கொடுப்போன்னு நினச்சி, ஆனால் டோட்டல் எக்ஸ்பெக்டேஷனும் சேஞ்ச் ஆயிடுச்சு. திடீர்னு அண்ணி ஃபோன் அடித்து பாப்பா பெரிய மனுஷி ஆகிட்டாங்க சொல்லிட்டாங்க. அங்கேயும் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் தோட்டத்து பூ வந்துருந்துச்சு. அம்மா தான் வாங்கி கட்ட சொல்லியிருந்தேன். அம்மா அழகாக எனக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க. நைட்டுக்கு மதியத்துக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி நைட்டுக்கு என்னால் பண்ண முடியல. போயிட்டு வந்தால் ஒரே டயர்டாக இருந்தது. சிம்பிளாக என்ன பண்ணலாம் பார்த்தா மார்னிங் வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து கோகோனட் சட்னி மட்டும் அரைச்சி டின்னர் முடிச்சாச்சு. அம்மா வீட்டில் இருக்கிறனால எந்த டென்ஷனுமே இருக்காது. நானும் ஷேர் பண்ணுவேன், அம்மா எதாவது பேசுவாங்க, 2 பேர் காமெடி பண்ணலாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். மித்த நேரம் சிரிப்போம்னா அந்த வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி அது ஒரு நிகழ்வே இருக்காது. அம்மா இருந்தது அந்த மாதிரி தான் நடக்கும். இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார், காளான் கிரேவி, காலிஃப்ளவர் மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. நீ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.